சூப்பர் டேஸ்டியான மிக்சட் வெஜ் குருமாங்க. குருமா செய்ய லேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை சேவில் போட்டுட்டு இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அப்படியே தோசை பிரியர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. எப்படி பண்ணதை பார்க்கலாங்களா? இதுக்கு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு வறுத்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பேபி பொட்டேட்டோ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இது தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே எண்ணெயில் கடுகு, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிட்டு நான் கேரட், சோயா சங்க் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் ஒன்று சேர வதங்கிட்ட பிறகு அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, உருளைக்கிழங்கு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான மிக்சட் வெஜ் குருமா ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.